ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் வேர் சிகிச்சை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். வேர் சிகிச்சை என்ன காரணத்துக்காக பண்ணுறோம், அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, என்னெல்லாம் மருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், வேர் சிகிச்சைக்கு அப்புறம் வலி இருக்குமா, இதெல்லாம் நம்ம பல வீடியோவில் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேயர் கேட்டிருக்காரு, நான் டென்டல் க்ரௌன் போட்டிருக்கேன், கேப் போட்டாச்சு பல்லுக்கு, வேர் சிகிச்சை வந்து கேப் மூலமாக பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. அந்த கொஸ்டினை இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோவில் நம்ம ஆன்சர் பண்ணலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001லேருந்து நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு க்ரௌன் வந்து என்ன காரணத்துக்காக யூஸ்வலாக க்ரௌன் வந்து இந்த கேப் இல்லையா, கேப் வந்து பல காரணத்தினால நம்ம வந்து போடலாம். ஒரு சில பேருக்கு வந்து பல்லு ஒரு இடத்துல உடஞ்சி போயிருக்கலாம். ஸோ ஃபில்லிங் பண்ணால் நிற்காத இடத்துல இருக்கும் அந்த 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 உடஞ்சி போன பகுதி. ஸோ அப்போ வந்து பல்லுக்கு கேப் போட்டு பல்லை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து பல்லுக்கு வந்து கலர் மாறி இருக்கும். ஸோ பல்லு கலர் மாற்றுறதுக்காக கேப் போட்டிருப்பாங்க. சில பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பக்கத்து பல் எடுத்திருப்பாங்க, பிரிட்ஜ் பண்ணி க்ரௌன் போட்டு பிரிட்ஜ் போட்டு பல்லை சரி பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்ரௌன் பண்ணுறதுக்கு வந்து வேர் சிகிச்சை வந்து ஃபஸ்ட்டே பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா பல்லு ஹெல்த்தியாக இருக்குது, பல்லில் எந்த பிரச்சனையும் இல்லை, பல்லில் வலியோ ஒரு கூச்சமோ ஒரு சொத்தையோ இல்லாத போது வேர் சிகிச்சை பண்ணாமே க்ரௌன் போடலாம். ஸோ நல்லா க்ரௌன் பொருந்திருந்துச்சுன்னா அந்த பல்லு சேஃபாக இருக்கும், ஃப்யூச்சரில் எந்த ப்ராப்ளமும் வராது, வேர் சிகிச்சை தேவைப்படாது. பட் நாள் ஆக ஆக ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, ஒரு க்ரௌன் போட்டு 7 to 8 years ஆகிடுச்சு, ஈரில் ஏதோ வீக்கம் இருக்குது, ஒரு ஈர் லெவல் இறங்கிடுச்சு. ஸோ நம்மளோட ஜென்ரல் ஹெல்த் குறைஞ்சோ ஆர் நம்மளோட மெயின்டெனன்ஸ் லெவல் குறைவாக இருக்கிறதுனால ஈர் லெவல் குறைஞ்சு நம்ம பல்லுக்கும் க்ரௌனுக்கும் நடுவில் கேப் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி கேப் வந்துருச்சுன்னா அந்த கேப் வழியாக ஃபுட்டு போய் மாட்டிக்கிட்டு சொத்த ஆரம்பித்து பல்லில் வலி வரத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆர் ஒரு ப்ரீவியஸ் இன்ஃபெக்ஷன் ஏதாவது அந்த க்ரௌனுக்குள்ளே பல்லுக்குள்ளே இருந்திருக்கலாம், அந்த இன்ஃபெக்ஷன் வந்து க்ரௌன் போட்டதுக்கப்புறம் திருப்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி வரும்போது ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் அந்த பல்லுக்கு தேவைப்படலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் வந்து அந்த வேரில் மட்டும் இருக்குது, எலும்பில் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகலை, அப்படிங்கும்போது ரூட் கெனால் தேவைப்படும். ஸோ இந்த குவெஸ்டன் வந்து க்ரௌன் மூலமாக ரூட் கெனால், நான் க்ரௌன் பண்ணி க்ரௌன் நல்லா இருக்குது டாக்டர், க்ரௌன் மூலமாக ரூட் கெனால் பண்ணலாமா? ஸோ இந்த குவெஸ்டன் நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண முடியும்னா, சிம்பிளாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா, க்ரௌன் மூலமாக வேர் சிகிச்சை செய்ய முடியுமா? க்ரௌன் மூலமாக வேர் சிகிச்சை செய்யலாம். ஸோ க்ரௌனை எடுக்காமையே த்ரூ தி க்ரௌன் வேர் சிகிச்சை நம்மளால் செய்ய முடியும், தாராளமாக பண்ணலாம், ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த க்ரௌன் பொருத்தி சில நாள் தான் ஆகுது, க்ரௌன் வந்து பல்லோடு நல்லா பொருத்தமாக இருக்குது, வேறு பிரச்சனை எதுவும் க்ரௌன்னால் இல்லை, அப்போ வந்து நம்ம க்ரௌன் மூலமாக வேர் சிகிச்சை செய்ய முடியும். இந்த மாதிரி செய்யும்போது சில ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் சிலது இருக்குது. யூஸ்வலாக நம்மளோட பல்லு பார்த்து நம்ம வேர் சிகிச்சைனா ஒவ்வொரு பல்லுக்கும் இவ்வளோ வேறு, இத்தனை கெனால், ரூட் கெனால்னு இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த பல்லு ஷேப்போட அமைப்பு பொறுத்து தான் அந்த ரூட் கெனாலோட அமைப்பும் இருக்கும். எக்ஸ்ரேல தெரியும், நம்ம கண்ணால் பார்க்கும்போது பல்லு ஷேப்பை பார்க்கும்போது தெரியும். ஸோ க்ரௌன் போட்டு கவர் ஆகிருக்கும்போது அந்த ஷேப் நமக்கு சரியாக தெரியாது. ஸோ எக்ஸ்ரே எடுத்துகிட்டு சரியான முறையில் அந்த கெனால் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைனா அந்த ரூட் கெனால் சரியாக வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூட் கெனால் செய்ய முடியுமா? த்ரூ தி க்ரௌன் பண்ணலாம். இன்னொன்று என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, க்ரௌன் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு, க்ரௌனுக்கு வந்து க்ரௌன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, ஆனால் க்ரௌனுக்கும் ஈருக்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்துருச்சு, அவர் க்ரௌனுக்கு அடியில் சொத்தை இருக்குது. ஸோ இப்போ வந்து க்ரௌன் அடியில் ரூட் கெனால் பண்ண முடியுமா? பண்ண முடியும், ஆனால் க்ரௌன் மாற்றுறது அவசியம். ஏன் மாற்றுறது அவசியம்? இந்த க்ரௌன் சரியாக பொருந்தாதனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளமே வருது. சொத்தையோ போய் ஃபுட்டு மாட்டி ஈரில் வீக்கமோ இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ நம்ம க்ரௌனை சேஞ்ச் பண்ணல அப்படின்னா அந்த திருப்பி இந்த ப்ராப்ளம் வந்து திருப்பி ரெக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் க்ரௌன் மூலமாக ரூட் கெனால் பண்ண முடிஞ்சாலும் க்ரௌனை எடுத்துட்டு அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு சிகிச்சை செஞ்சுட்டு சரியாக பொருந்துற மாதிரி க்ரௌன் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் கேட்ட குவெஸ்டனுக்கு விடை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.